ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஏகே. வெல்கம் டு ஃபுட்டேஜ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரையல் கேமில் ரெக்கார்ட் ஆன ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 2014ஆம் ஆண்டு தான் நடந்திருக்கு. ஸ்டீவுங்கிற போட்டோகிராஃபர் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு பின்னால உள்ள ஒரு காட்டு பகுதியில் நிறைய அனிமல் வருமாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு ட்ரையல் கேமை செட் பண்ணி வச்சு மறுநாள் அந்த கேமராவை செக் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. அந்த போட்டோல இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு உருவம் பதிவாயிருந்திருக்கு. இதை பார்த்த இவருக்கு ரொம்பவும் பயமா இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இவர் அந்த போட்டோவை சோசியல் மீடியால என்னோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆள் இருக்காங்கன்னு சொல்லி டைப் பண்ணி ஷேர் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது டிவி பிராங்க் ஷோ பண்ற ஒரு சாதாரணமான ஆளுண்டு. இதே மாதிரி சம்பவம் அமெரிக்காவிலையும் நடந்திருக்கு. 2016ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் இந்த மாதிரி கோமாளி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருந்திருக்காரு. மறுநாள் அங்க உள்ள கேமராவில் ரெக்கார்டான வீடியோஸை பார்த்துருந்துருக்காங்க. அதை பார்த்து ரொம்பவும் ஷாக்கா இருந்திருக்காங்க. இவரை கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவரை கண்டுபிடிக்க முடியலையாம். இந்த சம்பவம் கனடாவில் தான் நடந்திருக்கு. ஒரு வீட்டில் உள்ள நாய் 2018 இருந்து அடிக்கடி அவங்க வீட்டில் இல்லாம போகுமாம். ஆனா மறுநாள் காலையில தான் அந்த நாய் அவங்க வீட்டுக்கு வருமாம். இந்த நாய் நைட் எங்க போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அவங்க வீட்டை சுத்தி உள்ள காட்டுல ட்ரையல் கேமராவை செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு அந்த நாய் வீட்டிலே இல்லையாம். மறுநாள் காலையில அந்த கேமராவை எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. இந்த நாய் நைட்ல ஒரு மானை தான் பார்க்க போகுதுண்டு. ஆனா இந்த மானும் அந்த நாயும் எப்படி இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனாங்கன்றது யாருக்குமே தெரியலையாம். இதுவும் டெக்சாஸ்ங்கிற ஒரு காட்டுல தான் நடந்திருக்கு. ரக்கூன்கள் தெரியுமா? அதாவது இந்த போட்டோல இருக்குல்ல, இதுதான். பொதுவாக ரக்கூன்கள் எல்லாமே புத்திசாலியான ஒரு அறிவுள்ள உயிரினமாம். ஒரு தடவை டெக்சாஸ்ல உள்ள காட்டுல மானுக்கு ஃபுட் கேன்ல உணவு வச்சிருந்திருக்காங்க. அது ரொம்பவும் ஹைட்ல இருந்திருக்கு. அதை பார்த்த 4 ரக்கூன்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறி நின்று அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு இருந்திருக்குங்க. அதை சாப்பிட்டது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடை நாங்க தான் சாப்பிட்டோம்னு சொல்லி ட்ரையல் கேமுக்கு முன்னாடி போஸ்ட் கொடுத்துட்டு போயிருந்திருக்குங்க. கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல. இந்த சம்பவம் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு காட்டில் உள்ள விலங்குகளோட ஆக்டிவிட்டிஸை கண்காணிக்க நிறைய ட்ரையல் கேமரா செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதில் ஒரு கேமராவில் மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு உருவம் பதிவாயிருந்திருக்கு. இந்த விலங்கை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இதோட காலு ரொம்பவும் பெருசா இருந்திருக்கு. இதனால அங்க இருந்தவங்க இதை மர்ம விலங்குன்னு சொல்லி சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் இது சாதாரண ஒரு கரடி தான், இதுக்கு விலங்குகளுக்கு எப்பவும் ஏற்படுற ஒரு நோயினால தான் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் சிகாகோ நாட்டில் தான் நடந்திருக்கு. போட்டோகிராஃபர் வில்லியம் ஸ்கார்பர்ங்கிறவரு சிகாகோவில் உள்ள ஒரு காட்டில் விலங்குகளை வீடியோ எடுக்க நிறைய ட்ரையல் கேமரா செட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. மறுநாள் அந்த கேமராவில் உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. அந்த வீடியோவில் நைட்டு 2 மணிக்கு மேலே நடு காட்டில் ஒரு வயசான தாத்தாவும் ஒரு சின்ன பொண்ணு சம்பந்தமே இல்லாமல் மானுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த இவருக்கு ரொம்பவும் பயத்தை கொடுத்துருக்கு. இந்த 2 பேர் யாரு, எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நைட்டில் இந்த மானுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி இவங்களை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இவங்களை கண்டுபிடிக்க முடியலையாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுட்டேஜ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.